ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் வந்து உள்ளே போயிட்டு அவங்க ரூமில் போயிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ நல்ல வேலை வந்து அந்த செக்யூரிட்டி வந்து சொன்னான். இல்லைன்னு வச்சுக்கேன், அவனை வந்து பலார்னு இழுத்தான் விஜய் வேற. அந்த கோவத்தில் வந்து இல்லை ஃபோட்டோ எடுத்தது வந்து இவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லிடுவான்னு நினச்சேன். ஆனால் எப்படியோ வந்து நம்மளை வந்து போட்டு கொடுக்கல. எப்படியோ அந்த கிளவியை வந்து போட்டு கொடுத்துட்டான். அதுவே வந்து நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் அந்த இதுலேருந்து. எப்படியோ வந்து ஒரு நல்லது வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு நல்லது நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தால் அவங்களுக்குள்ள நல்லது நடக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் வந்து எவ்வளோ கஷ்டத்தை எவ்வளோ வலியை கொடுக்கும், எவ்வளோ ஒரு உறவை வந்து பிரிகிறோம் அப்படின்றத வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் இவங்க வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்களே. ஒரு நாளைக்கு வந்து உண்மை தெரிய வரும்போது இந்த உறவு வந்து நீடிக்குமா, அக்கா தம்பி வந்து உறவு வந்து நீடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாச்சும் வந்து யோசிச்சாங்களா? என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து கத்திரிக்காய் வந்து முத்துனா வந்து ரோட்டுக்கு வந்து தான் ஆகணும். அந்த மாதிரி வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து உண்மை வந்து வெளியே வரதான் போகுது. பொய் என்றைக்குமே வந்து நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அது புராணத்துலேயோ இல்லை வந்து ஆதி காலத்துலேருந்து வந்து இப்போ வரைக்கும் வந்து அது வந்து உண்மையாக தான் ஆகிட்டு இருக்கு. அது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து உண்மை வந்து வெளியே வரும்போது அன்னைக்கு வந்து எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு வந்து அவங்க தம்பி முகத்தை வந்து பார்ப்பாங்க. ஒரு வேளை வந்து விஜயே வந்து அன்னைக்கு வந்து கொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். என் அக்கா வந்து எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்களா, நான் வந்து என் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து பாசமாக தானே வந்து எடுத்துக்கிட்டேன். அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன தப்பு பண்ணேன், அந்த தப்பு தான் வந்து பண்ணியிருக்கேன் போல். நான் வந்து பாசமாக வந்து அவங்க சொன்னது தான் வந்து வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருந்தேன்ல, அதுதான் வந்து நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னைக்கு வந்து அவருக்கு வந்து புரிய வருதோ அன்னைக்கு வந்து கண்ணீர் விட்டு வந்து அவங்க அக்கா வந்து கசக்கன்னு ஒரு கழுத்து மேலேயே வந்து ஒரு போடுவாருன்னு தான் சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். சரி, வந்து பார்ப்போம். அதுக்கான நேரமும் வரும், அதுக்கான காலமும் வரும், அதுக்கான எல்லாமே வந்து வரப்போகுது. அப்படி வந்து வரும்போது நமக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கூட வந்து மனுஷங்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த கதையை பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இந்த கதையை வந்து பேசாமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் முடியல. இல்லை ராஜேஸ்வரி வந்து மாற சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் முடியல. இல்லை மல்லியாச்சும் வந்து கொஞ்சம் ஹீரோயின் அந்த ரேஞ்சுக்காச்சும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து அடிபடிஞ்சிக்கிட்டே வந்து போயிட்டுருந்தா இப்படி தான் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து காட்டிகிட்டு இருக்காங்களா, இல்லை என்னென்னு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த மல்லி வந்து தன்னுடைய தைரியத்தை வந்து வெளிப்படுத்தி அவங்க முன்னாடி வந்து கெத்தாக வந்து இருந்தாங்கன்னா தான் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன கருத்து வந்து மல்லிக்காக வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மல்லி வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவன் முன்னாடி வந்து போயிட்டு ஒரு சபதத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. அப்படி என்ன சபதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாழ்க்கை முழுவதும் வந்து உங்களுக்கு வந்து மனைவியாக மட்டுமே தான் இருப்பேன். ஒரு தாயாக வந்து மாறக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்ககிட்டேருந்து நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடன் வந்து நான் வந்து உடல் உறவு வந்து வச்சுக்க மாட்டேன், உங்களுடைய சொத்துக்கும் வந்து நான் வந்து ஆசைப்படலை அப்படின்னு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க. அடா பாவிங்களா! பாவம்டா அந்த மல்லியோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஆசையெல்லாம் இருந்திருக்கும். அவங்களுக்குன்னு வந்து ஒரு குழந்தை, அவங்களுக்குன்னு வந்து நான் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக, அப்படியே அவங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் வெண்பா கூட வந்து மல்லியோட பொண்ணு வந்து கிடையாது. அவங்களுடைய விஜயோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உடைய பொண்ணு தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணவே வந்து தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இந்த குடும்பத்தில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணுறது தானே வந்து இவங்களுடைய இங்கீதம், உசீதம் எல்லாமே வந்து. ஆனால் அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. அது வந்து ஒரு பர்சன்ட் கூட வந்து விஜயும் நினைக்கல, அந்த ராஜியும் நினைக்கல, ரஞ்சிதாவும் நினைக்கல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் இல்ல. பணம் யார்கிட்ட இல்ல, மல்லிக்கிட்ட இல்ல. பணம் இல்லாதனால வந்து என்னென்னலாம் வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த கதையை வச்சு வந்து பார்த்துக்கோங்க. நீங்களும் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி இருந்தால் யாராச்சும் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணாமல் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்து. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.